சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமர்ந்து சீமான் ஆட்சியில் பங்கு தருவாரா? நான் ஆட்சியில பங்கு தர்றது இல்லைங்க. முதல்ல என்னை ஏற்கணும். முதல்ல என் நாடு தமிழ்நாடு, என் மொழி தமிழ், என் இனம் தமிழ் இனம், என் தலைவன் இவர், என் தலைவன் நான் ஏற்றுக்கொண்ட தலைவனை ஏற்கணும். நான் வைக்கிற கோட்பாடுகள் ஆட்சியின் முறையை ஏற்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் ஊழல் லஞ்சம் பெற்றா இடைக்கால பணி நீக்கம் இல்லை, பணி இடமாற்றம் இல்லை, நிரந்தர நிலையான பணி நீக்கம்னு நான் ஒன்று சொல்றேன். நீங்க சாதிக்காக ஒரு கொலையை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சான்றிதழ் செல்லாது. நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அதோட அது மதிப்பு இழந்துரும்னு ஒரு சட்டம் கொண்டு வரேன். நீங்க ஏற்கணும். இலவசம்ங்கிறது இல்லை, அதை நான் ஒழிப்பேன்னு சொல்றேன். அதை பெற வேண்டிய நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன். அதை நீங்க ஏற்கணும். வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன். அதை நீங்க ஏற்கணும். நீங்க அரசு பணியா வேளாண்மை எங்களை மறுபடியும் விவசாயம் பார்க்க சொல்லிட்டாப்ல, எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாப்ல அப்படின்னு. சாராயம் விற்கிறதுல 50,000 கோடி, பால் விற்கிறதுல 1,50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், இந்த உயிரை கொடுக்கும். எந்த இடத்துல நான் நிற்கேன்னு கேட்டா, இந்த இடத்துல நம்ம நிப்போம்னா என் கூட வரலாம். கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, கால்நடை இருக்கா? பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, பால் வளம் இருக்கா? பால் இருக்கு, வளம் இருக்கா? உங்களுக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திராவில். ஏன் நீ ஆடு மாடு வளர்க்கல, நீ மாடு வளர்க்கலன்னு கேட்டா பதில் இருக்கா? அப்ப துறை வச்சுப்ப. இப்ப விண்ணூர்தி நிலையத்துக்கு, விண்ணூர்திக்கு வானூர்தி போக்குவரத்துக்குன்னு அமைச்சகம் இருக்கு. உங்களுக்கு வானூர்தி இருக்கா? அப்ப எதுக்கு அமைச்சகம் வச்சிருக்க? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை கேட்கிற ஒருத்தன் என்னோட இருந்தா எனக்கு சரியா இருக்கும். புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அது சும்மா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நிக்கிறது இல்லை. இங்க கொள்கை தான் அரசியல், கூட்டம்ல அரசியல்.